இங்க ஒரு அம்மா குப்பை தொட்டி கிராஸ் பண்ணும்போது சவுண்ட் கேக்குது. அவங்க இப்ப உள்ள போய் பார்த்தா அப்ப கவருக்குள்ள ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த நாய்க்குட்டியை தூக்கி போயிட்டு அவங்க பையன் கிட்டே பார்த்தாங்க. அதை பாக்குற அந்த சின்ன பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த நாய்க்குட்டிக்கு போய் ஒரு அழகான டோனிமான ஒரு பேரு வைக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாள்லயே அந்த நாய்க்குட்டி அவங்க ஃபேமிலில ஒரு ஆளாவே இப்ப மாறிடுது. இப்ப அந்த குட்டி பையனுக்கும் சரியா இப்ப காது கேட்காது. அதனால அவனை இப்ப செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. இப்ப டாக்டர் அந்த குட்டி பையனுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி அவனும் இப்ப சொல்லிடுறாங்க. இப்ப செக்கப் முடிஞ்ச கையோட ஒரு வீட்டுக்கு இப்ப வேலைக்கு போறாங்க. இப்ப கூட அந்த குட்டி பையனை இப்ப கூட்டு போறாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிக்கும் பெட், தலைக்காணி, பால், டாய்ஸ் குட்டி பையனும் இப்ப வீட்டுக்கு வந்ததும் நம்ம நாய்க்குட்டிக்கும் பெட்டு தலைக்காணி வேணும்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறான். இப்ப இதை பாக்குறாங்க அம்மாவும் கையிலே தலைக்காணி மாரி அந்த நாய்க்குட்டிக்கு இப்ப தச்சும் தராங்க. இப்ப இந்த பையனோட ஆபரேஷனுக்காக பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசு அப்ப எடுத்துட்டு வரும்போது இப்ப தொலைச்சிடுறாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் நாய்க்குட்டி இப்ப காணாம போயிடுது. இப்ப எங்க தெரியும் நாய்க்குட்டி இப்ப கிடைக்கல. பார்த்தா அந்த குட்டி பையனோட அப்ப அந்த நாய்க்குட்டி இப்ப 25,000 வித்துட்டு வந்துடுறாரு. இப்ப இதை தெரியாத குட்டி பையனும் ரோட்ல அதே மாதிரி நாயை பார்த்துட்டு டோனிமான் சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப கரெக்டா ஒரு லாரிக்கார வந்து குட்டி பையனை இப்ப இடிச்சிடறான். இப்ப இந்த குட்டி பையனும் சின்ன அடியோட தப்பிச்சிடறான். அதை பாக்குறாங்க அப்பாவுக்கு இப்பதான் புரியுது அந்த நாய்க்குட்டி மேல இந்த பையனை உயிரே வச்சிருக்கான்றது. இப்ப அடுத்த நாளே போய் அந்த நாய்க்குட்டி அப்படியே பேசி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு.